வணக்கம் மக்களே. டீமன்ஸை வேட்டையாடுற இந்த கதைக்களத்துல இதுக்கு முன்னாடி நாம நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் பார்த்திருந்தாலும் இதே கதைக்களத்தை பேஸ் பண்ணி திரும்ப ஒரு புதுசா ஒரு மூவிஸோ சீரீஸோ வர்றப்போ அதையும் பார்க்கணுன்ற ஆர்வம் அப்படின்றது நமக்குள்ள வரத்தான் செய்யுது. எனக்கு அப்படித்தான் இந்த சீரீஸுமே. கெவின் பேக்கன் நடிச்ச த பாண்ட்ஸ்மேன் சீரீஸ் நேத்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் சீசன்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்குது. ஸோ இதுல ரத்தம் தெறிக்கக்கூடிய கோரான காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்கறது தவிர்த்திடலாம். அண்ட் இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பிங் அமேசான் பிரைம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து வர்த்தான வந்து தமிழ் டப்பிங் அப்படின்றது இந்த சீரீஸ் இருக்கு. ஒரு எபிசோட் நான் பார்த்தேன், நல்லதா இருந்தது. இந்த சீரீஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ரிவ்யூக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த பாண்ட்ஸ்மேன் சீரீஸோட கதைன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டர். சீரீஸோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பவுண்டியை ஹண்ட் பண்றதுக்காக போறாரு. பட் போன இடத்துல அவரு கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாரு. என்னடா ஹீரோ முதல் சீன்லயே செத்து போயிட்டாருன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு போய் வந்து அடுத்த சீன்லயே திரும்ப அவர் உயிர் பெறாரு. அவரோட லைஃப்ல திரும்ப செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. அதுக்கான ஒரு பர்பஸ்மே இருக்கு. நரகத்திலிருந்து தப்பிக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் தேடி வேட்டையாடணும். இதெல்லாம் அவர் எப்படி செஞ்சாரு அண்ட் இவரோட லைஃப்ல வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி அவர் சமாளிச்சாரு அப்படின்றத நோக்கி தான் வந்து கதை அப்படின்றது நகரும். ஸோ இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஃபர்ஸ்ட், இதுல ஒவ்வொரு எபிசோடுமே வந்து 30 நிமிஷம் தான். ஸோ சில சீரீஸ்லாம் வந்து 1 மணி நேரம் ஒவ்வொரு எபிசோட் வச்சு டோட்டல் 8 எபிசோட்ஸ்னா 8 மணி நேரம் அந்த சீரீஸை உட்காந்து பார்க்கணும். அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது ஒவ்வொரு சீரீஸோட முதல் சீசனே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம இது ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷத்துக்கு குறைவா 27 நிமிஷம் 26 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஒரே சிட்டிங்ல ஒரு படம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ திரைக்கதையை பொறுத்தளவுக்கு ரொம்பலாம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காது. ரொம்ப ஃபாஸ்டா நல்லா ஜாலியா போகும். நிறைய இடங்கள்ல ஹியூமருமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அங்கங்க எமோஷனல் சீன்ஸ்மே வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சீரீஸ்ல கதையெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்து போக வேண்டாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இல்ல. ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட டேமன்ஸை வேட்டையாடுற அதே கதை தான் வந்து இதுலயுமே. பட் இடையில கொஞ்சம் கொஞ்சம் சப்ளாட்ஸ் வருது. பட் அந்த சப்ளாட்ஸ்மே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது. பட் இந்த சீரீஸோட கதையெல்லாம் தாண்டி திரைக்கதை அப்படின்றது நமக்கு எங்கேஜிங்கா இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்க மறந்துட்டு ரொம்ப ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. அண்ட் இந்த சீரீஸோட பிளாட்டுமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. இந்த மித்தாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட்டுக்குள்ளார போயிட்டு ரொம்ப நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம ஒரு பவுண்டி ஹண்டர் அவருக்கு திரும்ப செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. அந்த செகண்ட் சான்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவருக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கப்படுது. அந்த பர்பஸை பண்றப்போ வந்து அவர் என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட்ஸை வந்து சந்திக்கிறாரு, அதை எப்படி அவர் கையாளுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமா தான் வந்து இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான நோட்டை தான் நான் பாக்குறேன். அண்ட் இந்த சீரியஸோட சவுண்ட் ட்ராக்ஸ் அப் பண்றது வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருந்தது. நிறைய சீன்ஸ்ல வந்து அந்த சவுண்ட் ட்ராக்ஸோட சேர்த்து அந்த சீனை பாக்குறப்போ உண்மையிலுமே நல்லா இருந்தது. என்ன பொறுத்தளவுக்கு அதை நீங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஸோ அதை யாரும் நோட் பண்ணீங்கன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது. பர்டிகுலரா இந்த ஒரு சீரியஸ்க்கான மூடை வந்து சூப்பரா செட் பண்ணியிருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த சீரியஸோட ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான டீமன்ஸை இவர் வேட்டையாடுவாரு. அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஒரு மெயினான ஒரு வில்லனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கதை கொண்டு போகாம ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டீமன்ஸை வந்து நமக்கு கொடுத்த விதம் வந்து உண்மையுமே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் அந்த கான்செப்ட்ல அவங்க ரொம்ப பெருசா போகல. பட் அதை வந்து கொஞ்சம் மேலோட்டமா காட்டினது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு எபிசோடோட அந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட டீமன் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. விஎஃப்எக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த டெக்னாலஜியை கம்பேர் பண்றப்போ இந்த சீரீஸ்ல இப்போ பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் ரொம்ப சூப்பர் கிடையாது. ஒரு டீசென்டான விஎஃப்எக்ஸ் தான் வந்து இந்த சீரீஸ்ல இருக்கு. கேரக்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ்ல பெருசா எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு ஹீரோ கேரக்டரே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஒரு மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப டிப்பிக்கலா தான் இருந்தது. அண்ட் இந்த கேரக்டர்ஸை எழுதிய விதமுமே வந்து அந்த அளவுக்கு பயங்கர கனெக்டடான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல. கேரக்டர் டிசைன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுல பேக் ஸ்டோரிஸ் வரும். ஸோ அந்த பேக் ஸ்டோரிஸுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அண்ட் இந்த சீரீஸ்ல இருக்க ஆக்டர்ஸோட காஸ்டிங்குமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு சூப்பரா தெரியல. நம்ம லீட் கேரக்டர் கெவின் பேக்கனை தவிர்த்துட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்ல ரொம்ப சூப்பரா சூட் ஆனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த லக்கின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர் உண்மையிலுமே காஸ்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் ஒரு டீசென்டான ஆக்டிங் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோதான் ஸ்கோப் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால வந்து அவங்களால
அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா மேபி எமோஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா வெளியே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சீரிஸோட நெகட்டிவ்ஸா வந்து எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன ஒரு சீரிஸ் தான். ஸோ தாராளமா நீங்க பாக்குறப்போ என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த சீரிஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10/7. ஸோ நீங்க பார்த்துட்டு இந்த சீரிஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.